மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி அது இன்னுமே ஹெல்த்தியாக கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்க. ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிங்க. அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 கப் அளவு கோதுமை மாவு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1 கப் அளவு சர்க்கரை, இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே 1 கப் அளவு தேங்காய் துருவல், ஏலக்காய் 2யும் சேர்த்து நல்லா நைஸாக துருவிட்டு இதில் சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. ஒரு பணியார கல் எடுத்துக்கிங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் இதில் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லா கல்லையும் மாவு ஊற்றிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் நல்லா செவக்க எடுத்தோன்னா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தாங்க போச்சு. என்னோடய கிட்ஸுக்கு நான் இப்படி தான் கொடுத்தேன். இது கோதுமை மாவில் தான் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. ராகி மாவு இல்லாட்டி கம்பு மாவு இதில் பண்ணால் கூட இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.